ஒரு உரைநடை கவிதை வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன். வாசிக்கணுமா? இன்றைய இளைஞர்கள் சிந்திக்கும் தன்மை உடையவர்களாக இருக்கிறார்களா அல்லது வெறுமனே சிரிக்கும் தன்மை உடையவர்களாக இருக்கிறார்களா? எப்படி இருக்காங்க? சிந்திக்கும் தன்மை உடையவர்களா? ஓகே. சிந்திக்கும் தன்மை உடையவர்களாக இருந்தால் அவர்களுடைய சிந்தனை சிறகுகள் எங்கே பறந்து கொண்டிருக்கின்றன? இளைஞர்களே, உங்கள் சிந்தனை சிறகுகள் பறந்து கொண்டிருக்கின்றனவா அல்லது இன்ஸ்டா வலைகளில் சிக்கி எங்கே? இளைஞர்களே, உங்கள் சிந்தனை சிறகுகள் பறந்து கொண்டிருக்கின்றனவா அல்லது இன்ஸ்டா வலைகளில் சிக்கி சிறகுகள் முறிந்து வீழ்ந்து கிடக்கின்றனவா? இளைஞர்களே, உங்கள் கற்பனை குதிரை ஓடிக்கொண்டிருக்கிறதா அல்லது கூலி எனும் மாபெரும் மரக்களால் கடிவாளம் இடப்பட்டு கட்டுண்டு இருக்கிறதா? இளைஞர்களே, உங்களுடைய கற்பனை குதிரை ஓடிக்கொண்டிருக்கிறதா அல்லது கூலி எனும் மாபெரும் அரக்கனால் கடிவாளம் இடப்பட்டு கட்டுண்டு இருக்கிறதா? இளைஞர்களே, உங்கள் சிந்தனை சிறகுகள் பறந்து கொண்டிருக்கிறதா அல்லது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வாயடித்துக் கொண்டிருக்கிறதா? இளைஞர்களே, உங்கள் கற்பனை குதிரை ஓடிக்கொண்டிருக்கிறதா அல்லது பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் சுடலில் சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறதா? சிந்திக்க தெரியாதவர்களையும் கனவு காணாதவர்களையும் சிந்திக்க தெரியாதவர்களையும் கனவு காணாதவர்களையும் இந்த உலகம் என்ன பெயருக்கு அழைக்கும் தெரியுமா? என்ன பெயர் அழைக்கும்? மாணவர்கள் என்றால் மன நோயாளிகள் என்றால் நீங்கள் யார்? யார் யார்?